ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன போர்டம் அப்படின்ற ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியில 4 பசங்களை கொலை பண்ணிருக்காங்க யாரோ ஒருத்தாங்க. அது யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச 4 பசங்க அந்த ஏரியில ஒரு நைட்டு தங்குறாங்க. அப்படி தங்கும் போது அவங்கள சுத்தி நடக்கிற பயங்கரமான அமானுஷமான விஷயங்கள், உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா, அவங்க கிட்ட இருந்து இவங்க உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையான்றத ரொம்ப சூப்பரா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 1960 காலகட்டத்துல அங்க இருக்கிற லேக் பாடம் அப்படின்ற ஒரு ஏரியில 4 பசங்க குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி குளிக்கும் போது அவங்கள மர்மமான முறையில யாரோ ஒருத்தங்க கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை பண்ணவன் யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. அந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த கேஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற ஏரியில பசங்களாம் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. கூட பெண்களும் இருக்காங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இப்ப கேமரா மூவ் பண்றாங்க. அந்த ஓரத்துல ஒருத்தன் கத்தியனால தீட்டிட்டு இருக்கான். அவன் அந்த சத்தம்லாம் கேட்டு கோவப்படுறான். எங்க இந்த படத்தோட பேரு பாடம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு காலேஜுக்கு வெளியே ஒரு பையன் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பேரு எலிஸ். அவன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஏர்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வேகமா ஓடி வந்து கார்ல ஏறிக்கிறான். எலிஸும் அவங்க 2 பேரும் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. சரி, நான் சொன்னதை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கிட்ட இருந்து சில கிளாத் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். என்னடா இது இப்படி இருக்கு, இதுதானே எனக்கு கிடைச்சது, இதெல்லாம் என்னோட அம்மாவோடது அப்படின்னு சொல்லும் போது அந்த இன்னர் எல்லாம் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு அவன் கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோல இருக்கிற பெண் அந்த ஏரியில இறந்து போனவங்க. இந்த பேட்டர்னும் அவங்க போட்டு ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது நமக்கு யூஸா இருக்கும் அப்படின்னும் போது எலிஸும் இந்த ட்ரெஸ் ஐடாவுக்கு கரெக்டா இருக்கும். ஐடாவை காமிக்கிறாங்க. ஐடா வீட்டுல சாப்பிட்டுட்டே இருக்கா. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க. சைலண்டா சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ நான் போலாமா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா, எங்க உன்னெல்லாம் நான் வெளியே அனுப்புறதா இல்ல, நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு. அவளும் நான் ஒன்னும் நாய் கிடையாது, நீங்க சொல்றதுதான் செய்ய ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அவ போட்டோம், ஐடா நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. அவளும் அங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறா. அவங்க அப்பாவுக்கு ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா ஐடா யார் கூட போறானா, நோரான்றது அவளோட ஃப்ரெண்டோட நீ, அவ கூட தான் அவ வெளியே போறா. அது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த பொண்ணு கூட இவ சேரனால நம்மளோட குடும்ப மானமே போயிரும் போல. அவங்க மனைவியும் கோவப்படாதீங்க, பாவம் கொஞ்ச நேரம் வெளியே போய் ரிலாக்ஸா இருக்கட்டும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவளும் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வரா. இவதான் நோரா. நோரா தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஐரா ரொம்ப சைலண்டா இருக்கும்போது நோராவும் 6 மாசமா நீ வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க, வெளியே போகல, நீ எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கன்னு எனக்கு தெரியும். இப்ப வந்து உனக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், என் கூட சந்தோஷமா நீ இருக்கலாம், எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத, அந்த போட்டோ பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றான். 6 மாசத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது பயங்கரமான சம்பவம். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருந்திருக்கா. இப்ப இவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியே ட்ரிப்புக்கு போக போறாங்க. எலிஸும் அட்டனும் காமிக்கிறாங்க. தேவையான திங்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையில கோடாலி இருக்கு. என்னடா இது நமக்கு எப்பனா தேவைப்படும், அதனால இதை வச்சுக்கலாம், ஐவாவும் நோராவும் ரெடி ஆயிடலாம் வா அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறாங்க. ஆளுக்கு ஒருத்தங்க ஒரு பொண்ணோட லக்கேஜ எடுக்கிற மாதிரி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா வேலைக்காகாது. எல்லா திங்ஸ் எடுத்து வச்சு அவங்க கார்ல போக ஆரம்பிப்பாங்க. எல்சாக்கு ஐவா மேல கண்ணு. கொஞ்சம் அவளை இம்ப்ரெஸ் பண்ணான்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிப்பாரு. நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம், இன்னைக்கு நைட் ஒரு கேம்ப் போடலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் ரொம்ப சைலண்டா இருப்பா. அப்ப இவனோட கான்வர்சேஷன் எப்படி போகனா, ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அதுக்கு 2 காரணமா இருக்கும். ஒன்னு செக்ஸ், இன்னொன்னு லவ். இதனாலதான் ரிலேஷன்ஷிப்லயே வராங்க அப்படின்னும் போது அவளும் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னா அது காதலுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஐவா சொல்லுவா. இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஆலன் அவன் கிட்ட இந்த நோட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு அவன் அந்த மர்டரை பத்தி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பான். ஸோ அந்த காப்பீஸ் எல்லாம் அவன் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துப்பாங்க. இப்போ ஐவனோட நோட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போது எல்சா வந்து அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிப்பான். ஐவா கிட்ட என்னடா என்னை பத்தி சொன்னும் போது இருக்கிறதான் சொன்ன. அவன் ஒன்னும் சொல்லாம கார்ல எல்லா திங்ஸ் எடுத்து வச்சு கார்ல போக ஆரம்பிப்பாங்க. போக ரொம்ப நேரம் ஆயிரும், கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கும். கடைசியில் அவங்க தேடி வந்த லேக் பாடம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க இரும்பு சங்கிலியால அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு தடை போட்டு வைப்பாங்க. ஆனா அதையும் மீறி அவங்க உள்ள போக ஆரம்பிப்பாங்க. போக ரொம்ப தூரம் நடப்பாங்க. நோராவும் ஐவாவும் இன்னும் எவ்வளவு தூரம் தான் போனணுமோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள போயிட்டு வருவாங்க. வந்து பார்த்தா அங்க ஏரி இருக்கும். இதுதான் நான் சொன்ன பெர்ஃபெக்டான ஸ்பாட், இங்கதான் நம்மளோட டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நோராக்கும் ஐவாக்கும் ஒன்னும் புரியாது. என்ன சொல்ல வரீங்க, இங்க எதுவுமே இல்ல, நம்ம எப்படி இங்க ஸ்டே பண்றது, நீங்க கேம்ப்னு சொல்லி தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது இப்பதான் அவங்க எல்லாம் உண்மையா சொல்றானுங்க. இல்ல, நாங்க ஒரு டெஸ்ட்டுக்காக உங்களை கூட்டிட்டு வந்து உங்க உதவி எங்களுக்கு தேவைன்னும் போது அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டேல, உன் பேச்சு கேட்டு நான் வர ஐவாவை கூட்டிட்டு வந்துட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தா தெரியுமா, எல்லாம் உங்களால ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. நீங்க பாருங்க, கோவப்படாதீங்க, எனக்கு ஒரு நாள் மட்டும் இந்த இடத்துல நம்ம தங்கலாம், அப்படி தங்கணும்னா நான் நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆடன் சொல்லுவான். சரி ஓகே, இங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட கேம்ப் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் ஆடன் அவனோட நோட்லாம் பார்க்கும்போது தெரியாம எல்சா வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவான். அதனால அந்த பேப்பர்லாம் அவன் நெருப்புல காய வச்சு விட்டுருப்பான். அந்த இடத்துக்கு ஐவா போவான். அந்த பேப்பர்ஸ் எல்லாம்
பார்த்துட்டு, ஓ இதுவா, இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. ஐவனும் பரவாயில்லையே, உனக்கு இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் இதை பத்தி எனக்கு தெரியும் ஓரளவு அப்படின்றத அவ சொல்லுவா. அப்படி பேசிட்டே இருக்கும்போது, சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, அப்படி என்ன பண்ண போறீங்கன்னும் போது அவன் அந்த போட்டோஸ் தான் காமிப்பான். 1960, அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சில பசங்க, அதாவது 15 வயசு 2 பெண்களும் 17 வயசு பசங்க 2 பேரும் இங்க அந்த லேக்ல ஆட்டம் போடலான்னு வந்திருக்காங்க. ஆனா வரும்போது இங்க ஆள் தெரியாத நபர் அவங்கள கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதுல 3 பேரும் இறந்து போயிருக்காங்க. ஒரு பொண்ணை மட்டும் இந்த டென்ட்டுக்குள்ளேயே அவன் கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இந்த சம்பவம் நடந்த பிறகு யாராலையும் இந்த கொலையை பண்ண கொலைக்காரனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு ஒரு தியரி தெரியும். அந்த தியரியை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் கரெக்டா இருந்தா அந்த கொலைகாரனை நம்மளால கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஐவாவும் எதுக்கு இதை பத்தி நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க, அவனை கண்டுபிடிச்சு நீங்க 2 பேரும் என்னடா பண்ண போறீங்க போது, இல்ல அது கண்டுபிடிக்கணும், அதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்போ ஆடனும் எலிஸும் அங்க இருக்கிற கேம்ப் அரேஞ்ச் பண்ணும் போது ஆடன் இதை கொஞ்சமா பயன்படுத்த சொல்லி ஒரு ட்ரக் கொடுத்திருப்பான். அதை அவன் எடுத்துட்டு போய் நோரா கிட்ட கொடுப்பான். நோராவும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. 2 பேரும் போதையில இருக்கும் போது ஐவா கிட்ட கொடுப்பாங்கன்னு அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேணாம் சொல்லி ஆடன் பக்கத்துல உட்காருவா. இவங்க 2 பேரும் போதை தலைக்கு ஏறினால ஐஸ் உரைய வைக்கிற தண்ணியில போய் நான் குளிக்க போறேன்னு சொல்லி 2 பேரும் பைத்தியம் மாரி போய் தண்ணியில குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்து ஆடன் வேண்டாம், தேவையில்லாத பண்ணாதீங்க, ஒழுங்கா போய் தூங்குங்கன்னு அட்வைஸ் பண்ணுவான். ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல, ஏதோ பண்ணுங்க. குளிச்சு முடிச்ச பிறகு இப்போ சில விஷயத்த பத்தி ஆடன் சொல்லுவான். அதாவது அவன் பண்ணக்கூடிய டெஸ்ட் என்னன்னா, அவன் சில கிளாத் எல்லாம் வச்சிருப்பான். சோ இந்த கிளாத்தை உங்களை வச்சு நான் டெஸ்ட் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கொலைகாரன் இன்னுமே இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்மள கண்காணிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த கொலை நடந்தது அப்போ அவன் இங்க இருந்து அவங்க பண்றது எல்லாத்தையும் பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கான நேரம் வரும்போது கரெக்டா அவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான். சோ எனக்கு தெரிஞ்ச அவன் இன்னுமே உயிரோட இருக்கலாம், நம்ம எனக்கு அதை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு அவங்க பேசும்போது நோராக்கு கொஞ்சம் பயம் வந்தது. நீ இதை சொன்னாலே எனக்கு நைட் என்னால ஒழுங்கா தூங்க முடியாது போல, நான் என்னது கிளம்புறேன்னு போயிடுவா. எலைஸும் நீ சொல்றதுனாலுமே கேட்கல, நான் தூங்க போறேன் போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிடுவாங்க. எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஐவா மட்டும் நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது இதை எல்சா பாத்துருவான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு செம போந்துடும். அவளோட கேம்புக்குள்ள போய் நோராவும் ஏதாவது பிரச்சனையான போது இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நைட்டு தூங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் போது சில பயங்கரமான சத்தங்கள் வெளியே கேட்டுட்டே இருக்கும். இது ஐவாக்கு தெரிஞ்சிடும். ஐவாவும் நோரா கிட்ட வெளியே யாரும் நிக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்குன்னும் போது எலிசம் நான் வெளியே போய் பார்க்கன்னு சொல்லி வெளியே போய் பார்க்க ஆரம்பிப்பான். பார்த்த பிறகு திடீர்னு எந்த ஒரு சத்தமும் இருக்காது, அவனும் இங்க இருக்கிற மாதிரின்னு தெரியாது. அவனுக்கு என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி ஆடனும் நீங்க உடனே பயப்படாதீங்க, அவங்க தான் இருப்பான்னு சொல்லி திரும்பதுக்குள்ள பேன் ஒரு சவுண்டு கேட்க பயந்துட்டீங்களா, நம்மள தவிர யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நோரா எனக்கு வாஷ்ரூம் வந்து நான் போறேன்னு தனியா போவா. எலிசம் நானா தனக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவனும் போக ஆரம்பிப்பான். எங்க ஆடனும் ஐவா மட்டும் டென்ட்டுக்குள்ள இருப்பாங்க. ஐவாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா. ஸோ சைலண்டா தூங்கும் போது ஆடனும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னும் போது அவளும் எதை பத்தி, உன்னோட போட்டோ பத்தி, அந்த போட்டோ பத்தி உனக்கு தெரியுமா, அந்த போட்டோ யார் எடுத்தது உனக்கு தெரியணும், தயவு செஞ்சு அந்த போட்டோ எடுத்தது யாருன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவ கேட்கும் போது அந்த கேம்ப் டக்குன்னு சரிஞ்சிரும். என்னாச்சு, ஒருவேளை எலிஸ் தான் நம்மள பயமுத்து இப்படி பண்றான் போலன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போய் பார்ப்பான். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அவனும் என்ன சொல்லுவானா, எலிஸ் இங்க தான் நம்மள பயமுறுத்த ட்ரை பண்றான், பேசாம ரொம்ப இறந்து போன மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்கலாம், அவன் பயந்து போயிடுவான் போது ஐவக்கில இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆடன் பின்னாடி யாரோ ஒருத்தன் நடந்து வருவான். கையில கம்பியா வச்சு அவனோட வயிற்றுலயே குத்துன்னு குத்தி அவனை வருகையா பண்றான். அதே நேரத்துல இங்க நோரா நடந்து போயிட்டே இருப்பா. பயங்கரமான குரல் கேட்டுட்டே இருக்கும். என்னாச்சுன்னு தெரியாம எல்சா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லி கத்திட்டே வேகமா ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது அப்படி யாரும் பின்தொடர்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது. பைக்ல வேகமா ஓடிட்டே போற இப்ப டக்குன்னு அவளை யாரோ பிடிக்கிறாங்க. எலிஸ் தான். இன்னும் பயப்படாது, நான் தான் இங்க இருக்கேன், ஏன் கத்துற, என்ன ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். நோராக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, என்னை விட்டு தள்ளியே ஏறி, எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேம்ப் கிட்ட வரும்போது இங்க ஐவாவும் ஹெல்ப் மீன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நோராவும் அவனோட ஃப்ரெண்டும் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா ஆடன் ரத்த வேகத்துல படுத்து கிடப்பான். வாயிலிருந்து ரத்தம் ஊத்திட்டே இருக்கும். அவனும் எடுக்காதீங்க, அந்த கில்லர் இங்கதான் இருக்கா, எந்த நேரத்துல உங்களையும் கொலை பண்ண பாப்பா, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், இங்க வந்திருக்க கூடாது, நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்க, உங்க உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவன் கத்திட்டே இருப்பான். அவனுக்கு உதவி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவன் சாகிற நிலைமையில இருக்கான். இதுக்கடுத்து உதவி பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல, முதல்ல ரொம்ப தப்பிக்கும்னு சொல்லி தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு அவங்க அங்க வந்து வேகமா ஓட பாக்குறாங்க. அப்படி அவங்க ஓட முயற்சி பண்ணும்போது அவங்களே யாரும் பின்தொடர்ற மாதிரி உருவங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கு. பயத்துல 3 பேரும் ஓடி போகும்போது நோரா கால் தவறி கீழே விழுந்துருவா. அதனால அவனோட கால் ஃப்ராக்சர் ஆயிடும். இதுக்கடுத்து என்னால ஓட முடியாதுன்னு போது கவலைப்படாத, உன்ன நான் கூட்டிட்டு போறேன், கிட்டதான் கார் இருக்கு, நம்ம கார்ல ஏறி போயிடலாம், அடுத்த நாள் உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நோராவால நடக்க முடியாது, கால் ரொம்ப வலிக்குது, என்ன எங்கே விட்டுருங்க, நான் இங்கே இருக்கேன், உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வாங்க, அதுக்கும் நான் இங்க இருக்கேன் அப்படின்றத சொல்லுவா. எலிஸும் ஐவா மட்டும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது எலிசாவும் ஐவா கிட்ட பேச முயற்சி பண்ணுவான். நான் இந்த கேம்புக்கு உன்னை வர வச்சது எதுக்குன்னா உங்ககிட்ட நான் பேசணும், மனம் விட்டு நான் பேசணும்,
எப்பவுமே உன் கூட நோரா இருக்கனால என்னால உன்கிட்ட கிளியரா பேச முடியல. உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்த பேசணும் போது ஐவா அவாய்ட் பண்ணுவா. என்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, வா நம்ம இங்க சீக்கிரமா போலாம் அப்படின்னு போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுவா. இவ 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளப் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்பா. போகும்போது எங்களை யாரோ நிர்வாணமா போட்டோ எடுத்திருப்பாங்க. அது அந்த காலேஜ்லயே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதனால எல்லாமே இவ்வளவு தப்பா நினைப்பாங்க. யாருக்கும் இவ்வளவு பிடிக்காது. அந்த நேரத்துல நோரா மட்டும் இவ கூடயே இருந்திருப்பா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. எலிசம் என்ன சொல்வானா, நீ நினைச்சதே தப்பு. உண்மையாவே உன்னை பத்தின போட்டோ எதுவுமே வெளியாகல. நானும் நிறைய பேர் நம்ம காலேஜ்ல சொல்ற ரூம் எல்லாம் நம்பி நானும் உன்னோட போட்டோவை தேடினேன் இன்டர்நெட்ல. ஆனா உண்மையாவே உன் போட்டோ எதுவுமே இல்லை. இதெல்லாம் வெறும் ரூமர். உன்னை பயமுறுத்தணும், உன்னை அழுத வைக்கணும்னு சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. உன்னோட போட்டோ சோசியல் மீடியாலே ஸ்ப்ரெட் ஆகல. இதெல்லாம் வாய் வழியா அந்த ரூமர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நோரா கூட அந்த போட்டோ பார்த்துன்னு என்கிட்ட சொன்னா. அவ எப்பவுமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. நீ தான் என்கிட்ட பொய் சொல்றேன்னும் போது, இல்லவே இல்லை, நான் பொய் சொல்லல. இது நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச ஆரம்பிப்பா. அதெல்லாம் கேட்ட உடனே நோரா கொஞ்சம் வினோதமா இருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும் போது அவன் ரொம்ப நேசிக்கிறேன், என் மனசுல அவனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கத்தி எடுத்து யாரும் அவன் நெஞ்சிலே குத்துவாங்க. குத்தி 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 கொலை பண்ணிடுவான் அந்த சைக்கோ. யாருன்னு பார்த்தா அது நோரா தான். அவன் பேசி முடிச்சுட்டானா, வா இப்ப நம்ம போலாம், நம்ம வேலையை பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, விடியறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடணும், வா எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பெரிய செட்டப் வச்சிருப்பாங்க. ஒரு இறந்து போன அவங்க எப்படி வந்து ப்ராப்பரா கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இறந்து போன அந்த 2 உடலையும் எடுத்துட்டு வந்து பக்காவா கவர் பண்ணி அங்க இருக்கிற ஏரியில தள்ளி விட்டுருவாங்க. அப்பா இந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த வாட்டி இறந்து போனவங்களை மறுக்கையா பண்ணணும்னா பாடியை வெட்டி நம்ம போட்டுலாம். சோ வெயிட் அதிகமா இருக்கா இதுல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு சேவா கார் எடுத்துட்டு போலாம். கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போய் இந்த காயை ஏதாவது தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுலாம். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகமே வராது அப்படின்னு சொல்லும் போது ஐவா சைலண்டா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தா கீ ஆரனோட பாக்கெட்ல இருந்திருக்கும். ஓ ரொம்ப தப்பா பண்ணிட்டோம், இப்ப என்ன பண்ற, இந்த கார் எங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம், ஐவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் தண்ணியில இறங்கி தண்ணிக்குள்ள போட்டு அந்த பாடியில இருந்து கீ எடுத்துட்டு வர அவ சொல்லியிருப்பா. ஐவாக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும். பட் பண்ணிதான் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ள முழுகவான இருட்டா இருக்கனால எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றத சொல்லுவா. நோராவும் நீ பண்ணிதான் ஆகணும், நீதான் ஸ்கூல்லயே பெரிய சாம்பியன் ஆச்சே, ஸ்விம்மிங்னா உனக்கு எல்லாம் சர்வ சாதாரணம், உன்னால பண்ண முடியும், இது பண்ண மட்டும் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவளும் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இப்போ ஏதோ ஒரு சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கும். நோராவும் அங்க வந்து லைட்டை வச்சு யாரு அங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப ஐவாவும் மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டே போவா. அங்க இருந்து ஒரு கவராவை பார்த்திருப்பா. அதுக்குள்ள கீ இருக்கும்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஸ்டார்டிங்ல ஒருத்தன் கத்தியை தீட்டிக்கிட்டு இருந்தால அவனோட பாடி தான் அது. அதை பார்த்து அவ பயந்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு கீ எடுத்துட்டு மேல வருவா. கீ கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது நோராவும் தேங்க் காட் நம்ம தப்பிச்சிட்டோம், சரி வா சீக்கிரம் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கார் எடுத்துட்டே போவாங்க. அப்படி கார் எடுத்துட்டே போகும்போது ஐவாவும் நோராவை பார்த்து எலி சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினா தெரியுமே, அவன் தான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான், என்னாச்சு சொல்லு அப்படின்னும் போது அவ பேச மாட்டேன். இல்ல என்கிட்ட சொல்லு என்ன விஷயமா இருந்தாலும் அப்படின்னும் போது எலி சொன்னான், என்னை பத்தின அந்த போட்டோஸ் சோசியல் மீடியாலேயே இல்ல அப்படின்னா, ஆனா நீ அந்த போட்டோ பார்த்தேன்னு சொல்லி உண்மையை சொல்லி நீ என்னோட போட்டோ பார்த்தியானும் போது ஆமா நான் பார்த்தேன், நான் அதை பத்தி உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்ப அந்த டாபிக் எதுக்கு எடுத்துட்டு வரேன்னும் போது ஆனா அவன் ஏன் பார்த்தேன்னு சொன்னா, நீ என்கிட்ட ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா, உண்மையை சொல்ல, நீ இவங்க 2 பேரும் கொலை பண்ணணும் சொன்னனால இவ்வளவு பிளான் பண்ணி உனக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பண்றேன், ஆனா நீ ஏன் மேலே சந்தேகப்படுறல, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது, திடீர்னு அவளுக்கு கோவம் வந்துடும், நீ ஒரு தண்டம், நீ ஒரு வேஸ்ட், நீ எதுக்குமே பிரோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுவா. அதுக்கப்புறம் ஒன்னா சைலண்ட் ஆகிட்டு உண்மையை அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தினா ஒரு விஷயத்த சொல்லுவா. என்னன்னா காலேஜ்ல வந்து நோராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐவா தான். ஐவாவா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐவா தான் கூட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பொசிசிவா இருந்திருக்கா. அப்போ ஐவாக்கு வந்து எலிஸ் மேல கொஞ்சம் கண்ணு இருந்திருக்கு. எந்த நேரம் நோரா கிட்ட பேசும்போது எலிசா பத்தி மட்டும் தான் பேசுவா. நீ என்கிட்ட பேசுவ, தினமும் அவனை பத்தி தான் பேசுவ. அது எனக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமா இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சது. உனக்கும் எனக்கும் நடுவில் அவன் வந்துருவானு சொல்லி எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அதனால நான் அந்த விஷயத்த பண்ணேன். நீ எலிஸ் கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த பார்ட்டியில அன்னைக்கு அட்டென்ட் பண்ணேன். ஆனா நான் நீ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல அந்த மயக்க மாத்திரையே போட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னை உண்மையாவே நிர்வாணமா எந்த ஒரு போட்டோ எடுக்கல. நான் சின்னதா ஒரு ரூமர் மட்டும் தான் கிளாஸ்ல பரப்பினேன். அது பெரியசா ஸ்ப்ரெட் ஆகி அந்த முழு காலேஜுக்கும் தெரிய வர ஆரம்பிச்சது. எல்லாருமே நான் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நீ என்ன மட்டும்தான் நம்பின, என் கூட தான் இருந்த, இதுதான் எனக்கு வேணும்னு நினைச்சு நான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் அப்போ கிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்னேன். உன்னை எலிஸ் நாக்கா போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டுட்டான்னு சொல்லிட்டு நீ அதை நம்ப ஆரம்பிச்ச. கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன, அது நான் அவனை கொலை பண்ணணும், அதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது இதை கேட்ட ஐவா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவா. நான் உன்னை நம்பினேன், நீ இப்படி என்னை ஏமாத்திட்ட, நீ என் ஃப்ரெண்ட்
பெண்ணே கிடையாதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவா. வீட்டுக்கு போன உடனே உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் நோரா அப்படின்னும் போது அவளுக்கு கோவம் வந்துரும். என்னை பத்தி நீ சொல்றவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இரும்பு பொருள் எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சு அவளை மயக்க அடைக்க வச்சிருவா. நோராவுக்கு அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இப்போ நோராக்கு யாருமே இல்ல, அவ தனியா தான் இருக்கா. அவளுக்கு எப்பவுமே ஐவாவோட நினைப்பா இருக்கும். அவ தான் கூட இருக்கணும்னு சொல்லி ஓவரா பொசசிவ்ல இருப்பா. இப்ப கார் எடுத்துட்டு போகும்போது ஐவாக்கு கோவம் வந்துடும். அதனால அவளை பிடிச்சி சண்டை போடும் போது காரை போய் வேகமா ஒரு இடத்துல இடிச்சிருவாங்க. இப்போ 2 பேரும் மயக்கத்துல விழுந்து கிடப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நோரா கணத்துல வந்து பாப்பா. இப்போ அவ காருக்கு முன்னாடி ஹைட்டா ஒரு ஆள் நிற்பான். அவனோட முகமே தெரியாது. அவன் ஒரு ட்ரக் வச்சிருப்பான். இப்போ இவங்களோட கார் கிட்ட நடக்க ஆரம்பிக்கிறான். நோராக்கு பயம் வந்துரு. ஐவா அந்த பாக்க யாரோ வராங்க அப்படின்னும் போது அவன் மயக்கத்துல இருப்பான். அந்த ஆளும் கிட்ட வந்து காரை தட்டி நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது அவளும் நாங்க ஓகே தான். நோராவும் அவன் நம்மளோட காரை பார்த்துட்டான். அதனால போலீஸ் கிட்ட போய் எப்ப ஆனா சொல்லிடுவான். இவனை நம்ம விடக்கூடாது, இவனையும் கொலை பண்ணிடணும் தான் அவன் நினைப்பான். ஆனா அவன் வேகமா நடந்து போய் அவன் கார்ல இருக்கிற கம்பி எடுத்து வந்து இவங்க கார்ல கனெக்ட் பண்ணி காரை தரன்னு இழுத்துட்டு போவான். இப்போ ஐவா கண்ணை திறந்து பாப்பா. நோராவும் நம்ம காரை யாரோ எடுத்துட்டு போறான், இங்க இருக்கிற ஆபத்து, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு இவன் காரை நிறுத்துற மாதிரி தெரியல, நம்ம இந்த காரை விட்டு குதிச்சிடலாம்னு சொல்லி கார் கதவை ஓபன் பண்ணி குதிக்க பாப்பாங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடும் நீங்க குதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போவான். கதவு ரெண்டும் உடஞ்சிரும். இப்போ அந்த காரை தாறுமாற ஓட்டிட்டு போவான். இவங்க கார் குலுங்கி போகும். இதனால இவங்களுக்கு நிறைய அடிப்படும். இப்போ கார் பின்னாடி நம்ம குதிச்சிடலாம்னு சொல்லி காருக்கு பின்னாடி கதவை ஓபன் பண்ணி குதிக்க பாப்பாங்க. இப்போ அவன் அந்த காரை வேகமா ஒரு மரத்துல இடிச்சிருவான். அதனால கார் அப்படியே கவிழ்ந்து கீழே விழுந்துரும். கீழே விழுந்த காரை அப்படியே தன்னு அவன் இழுத்துட்டு போவான். இதனால 2 பேரும் உள்ள மயக்கத்துல கிடப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காரை அவன் விட்டுருவான். வேகமா போய் அந்த கார் ஒரு இடத்துல கீழே விழுந்துரும். இப்போ ஐவா கண்ணை திறந்து பாப்பா. நோராவும் சீக்கிரமா வா, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது ஐவாவோட வயிற்றுல கம்பி குத்தி இருக்கும். அவளால நகர முடியாது. நீங்க இருக்காது, நீங்க வந்து முதல்ல போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லுவா. அந்த கார் திரும்பவும் அந்த இடத்துக்கு வருது. அந்த காரை பார்த்த உடனே நோரா பயந்து போயிடுறா. ஐவாவும் நீங்க இருக்காத, உடனே இங்க வந்து போயிரு, சீக்கிரம் போ அப்படின்னும் போது அவங்க வந்து வேகமா ஓடி போயிடறான். அந்த ஆளும் அவகிட்ட இருக்கிற நாயை அந்த காட்டு வழியா ஓட விட்டுறான். இப்போ அவளும் ஓடுறா. அவ பின்னாடி அந்த நாய் ஓடிட்டே இருக்கு. நோரா பயந்துட்டே இருக்கா. இப்ப அலற சவுண்டு கேக்குது. இப்போ ஐவா கேட்டா அந்த ஆள் வரான். என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. கண்ணை திறந்து பாக்குற, காலையில விடிஞ்சிருச்சு. அவளோட வாய கம்ம வச்சு டைட்டா லாக் பண்ணிருக்காங்க. அவங்க இருந்த அந்த காரை தண்ணியில அந்த ஆள் தள்ளி விடுறா. கார் அப்படியே தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா முழுகுது. இங்க ஐவாவும் ரொம்ப பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்கா. அவ முகத்தை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஆள் அங்க இருக்கிற ஒரு உணவை சமைச்சுட்டு இருப்பான். பக்கத்துல நூறா ஐவா 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருப்பான். அவங்க 2 பேரும் பயந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கிட்டே வராங்க. மூஞ்சில அந்த கவரை எடுத்துட்டு அந்த கேம்புக்குள்ள ஐவாவை தள்ளி விடுறான். ஐவா அந்த கேம்புக்குள்ள போனோடனே அவ பயப்படுறா. அவ பார்த்த விஷயம் என்னன்னா அவங்க தண்ணில தள்ளி விட்டா அவங்க 2 பேரோட பாடியும் அந்த கேம்புக்குள்ள தான் இருக்கு. இதை பார்த்து அவ பயப்படுறா. இங்க நோரா கத்திக்கிட்டே இருக்கா. அவளோட முடிவு பிடிச்சான். வேகம் அந்த டென்ட்டுக்குள்ள தள்ளி விடுறான். அவளும் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி வாயால கத்த முடியாம கதறிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஐவா நோராவை பாக்குறா. நோரா ஐவாவை பார்த்த பிறகு கொஞ்சம் அமைதியாகிறா. இப்போ அந்த இடத்துல அந்த கத்தி எடுத்துட்டு வரான். இப்போ 2 பேரும் கதறாங்க. அந்த இடம் அப்படியே இருட்டாகுது. 2 பேரும் முகத்திலயும் ரத்தங்கள் அதிகமா தெரிக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஐவா கண்ணு திறந்து பாக்குறா. அவ வீட்டுக்கு வெளியேதான் இருக்கா. எழுந்தானே கத்தி கதறா, அழுகுறா. அவங்க அப்பா அம்மா வெளியே வராங்க. இங்க அந்த லேக் பாடம் இடத்துக்கு அடுத்த டீம் அந்த இடத்த என்ஜாய் பண்றதுக்காக வந்துரு. அவங்கள அந்த கில்லர் தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்களும் இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதே தெரியல. ஆனா நமக்கு அது தெரியும். இங்க ஐவா பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்றான். ஆனா யாராலையும் அதை நம்ப முடியல. இதோட இந்த படம் முடியுது. சோ அவ்வளவுதான் படம். ஐவாவை அவன் விட்டதுக்கு காரணம் என்னன்னா ஐவா தினம் அதை நினைச்சு வேதனையில இறந்து போயிருவா. அப்படின்ற காரணத்துக்காக அவளை விட்டுருப்பான். இல்ல போலீஸ் வந்து சில டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா ஐவா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி அவ்வளோ கூட பிடிச்சிட்டு போயிடலான்ற அடுத்த ஒரு காரணமா கூட இருக்கலாம். சேப்பியன்ஸ் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். பாய்.